Hello students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா delegates and events. What is delegate? A delegate is the object that can refer to a method. Okay. Therefore, when we create a delegate, we are creating the object that can hold a reference to a method. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகேட் என்ன பண்ணுதுன்னா மெத்தடை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலிகேட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டெலிகேட் டிக்ளரேஷன். செகண்ட் ஸ்டெப்னா delegate method definition. Third step, delegate instantiation. Fourth step, delegate invocation. So இந்த 4 ஸ்டெப்ஸும் முக்கியம். இந்த ஸ்லைடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா what is delegate னு பார்த்தோம். Delegate is the object that can refer to a method. ஒரு மெத்தடை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலிகேட்ங்கிற ஆப்ஜெக்டையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் டெலிகேட் டிக்ளரேஷன், செகண்ட் ஸ்டெப் டெலிகேட் மெத்தட் டெஃபினேஷன், தேர்ட் ஸ்டெப் டெலிகேட் இன்ஸ்டன்ஷியேஷன், ஃபோர்த் ஸ்டெப் டெலிகேட் இன்வொகேஷன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 ஸ்டெப் சொன்னேன். 4 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்க போகிறோம் டெலிகேட் டிக்ளரேஷன். ஸோ டெலிகேட்னா சொன்னேன் அது ஒரு ஆப்ஜெக்ட், அதை யூஸ் பண்ணி we can refer a method அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் டெலிகேட் டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னு பாருங்கள். மாடிஃபையர், டெலிகேட், ரிட்டன் டைப், delegate name, within parenthesisல parameters. சரிங்களா? மாடிஃபையருங்கிறது நமக்கே தெரியும், பப்ளிக்கா ப்ரைவேட்டா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறது என்னது மாடிஃபையர். டெலிகேட் அப்படிங்கிறது கீவேர்டு, அப்போ அது கண்டிப்பாக இருக்கும். ரிட்டன் டைப் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம மெத்தட்ஸ்க்கெலாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மெத்தட் வந்து ரிட்டன் டைப் இருந்தால், அதாவது வாய்ட் அப்படின்னா அதுக்கு ரிட்டன் டைப் கிடையாது, ஸோ இன்ட் அப்படின்னா அது வந்து இன்டீஜர் வேல்யூ ரிட்டன் பண்ணும். அப்படிங்கிற மாதிரி டெலிகேட்க்கு என்ன இருக்குது அப்படின்னா ரிட்டன் டைப் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெலிகேட் நேம். இட் இஸ் த யூசர் டிஃபைன்டு ஒன், நாம் வச்சுக்கிற நேம் தான். ஓகேங்களா? தென் வித்தின் த parentheses we are declaring the parameters. பேராமீட்டர்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டெக்ளேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே கொடுத்துருக்காங்க என்னென்ன மாடிஃபையர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இன்டர்னல், பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளில் பாருங்கள் delegate, void. void அப்படிங்கிறது ரிட்டன் டைப். இந்த டெலிகேட்க்கு என்ன இல்லை, உங்களுக்கு மாடிஃபையர் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு சிம்பிள் டெலிகேட் ஆஃப் அப்படிங்கிறது டெலிகேட்டோட நேம். தென் பேராமீட்டர் லிஸ்ட் எப்படி இருக்குது, எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிளும் பாருங்கள். டெலிகேட் இன்ட் அப்படிங்கிறது என்னன்னா ரிட்டன் டைப். டெலிகேட் நேம் இங்கே என்ன அப்படின்னா மேத் ஆப்பரேஷன். தென் வித்தின் த பேரான்திசிஸ்குள்ளே நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று இன்டீஜர் எக்ஸ், இன்னொன்று இன்டீஜர் ஒய். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொன்று மாடிஃபையரோட கொடுத்துருக்காங்க. இதில் பப்ளிக்ங்கிறது என்னது உங்களுக்கு மாடிஃபையர், டெலிகேட்ங்கிறது கீவேர்டு, இன்ட் அப்படிங்கிறது ரிட்டன் டைப்,
கம்பேர் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது டெலிகேட்டோட நேம். ஸோ இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் டைப்பில் 2 வேரியபிள் இருக்குது, ஆப்ஜெக்ட் 1 அண்ட் ஆப்ஜெக்ட் 2. சரிங்களா? ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டெலிகேட்டை டெக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ், அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். என்ன சின்டாக்ஸ் பாருங்கள், மாடிஃபையர், டெலிகேட், ரிட்டன் டைப், டெலிகேட் நேம், வித்தின் த பேரண்டிசிஸ் பேராமீட்டர்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெலிகேட் மெத்தட்ஸ். ஸோ டெலிகேட் மெத்தட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். த மெத்தட்ஸ் whose references are encapsulated into a delicate instance. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெலிகேட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம டெலிகேட் மெத்தட்ஸை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, signature and return type of delicate methods exactly match the signature and return type of delicate அப்படின்றாங்க. நான் இப்போ ஒரு மெத்தடை நான் டெலிகேட்னு சொல்கிறேன், இது வந்து டெலிகேட்டோட மெத்தட் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதோட சிக்னேச்சர் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு, மெத்தட் நேம், தென் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், அதோட மாடிஃபையர் இல்லை அதோட ரிட்டன் டைப், இதெல்லாமே என்ன பண்ணால் மேட்சாக இருக்கணும். அப்போ மட்டும் தான் நீங்கள் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா அதை டெலிகேட் மெத்தட்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ இதில் பாருங்கள், ஸோ இதில் பார்க்கையில் டெலிகேட் வாய்டு டெலிகேட் ஒன் ஆஃப்னு இருக்குது. டெலிகேட் கீவேர்டு, வாய்டுங்கிறது ரிட்டன் டைப், டெலிகேட் ஒன் அப்படிங்கிறது என்னோட டெலிகேட்டோட நேம், தென் எம்டியாக இருக்குது, நோ பேராமீட்டர்ஸ். இப்போ இது என்னோட டெலிகேட். இப்போ நான் டெலிகேட் மெத்தட்ஸுங்கிறத எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் எந்த மெத்தடுக்கு இருக்கோ அது எல்லாமே நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா டெலிகேட் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவேன். பாருங்கள் கீழே பப்ளிக் வாய்டு F1 ஆஃப்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டன் டைப் வாய்டு, இங்கே ரிட்டன் டைப் வாய்டு, இங்கே டெலிகேட் ஒன்னாக இருக்குது, இங்கே F1ன்னு இருக்குது. டெலிகேட் ஒன்ங்கிறது சிங்கிள் வேர்டு, அதே மாதிரி F1ங்கிறது சிங்கிள் வேர்டு. அப்போ சிங்கிள் வேர்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் லிஸ்ட் எம்டியாக இருக்குது, இங்கே பேராமீட்டர் லிஸ்ட் எப்படி இருக்குது, எம்டியாக இருக்குது. அப்போ இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டெலிகேட் மெத்தட்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிளையும் பாருங்களேன். ஸ்டாட்டிக்ங்கிறது என்னது, மாடிஃபையர். No, it's not modifier, it is the static method. So static method. Next void, return type வந்து void. So delicate one இங்கே F2ன்னு இருக்குது, then இதோட parameter list empty-ஆக இருக்குது. அப்போ இதையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா delicate method அப்படின்னு சொல்கிறேன். அதாவது delicate method அப்படின்னா the methods whose references are encapsulated into a delicate instance. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், delicate methodsன்னு சொல்கிறோம். இங்கே ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம், அதில் ஃபஸ்ட்டு டெலிகேட் டிக்ளேர் பண்ணியிருந்தோம், தென் அது மாதிரி ஒரு 2 மெத்தட்ஸ் வச்சு எது டெலிகேட் மெத்தட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டெலிகேட் இன்ஸ்டன்ஷியேஷன். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ஷியேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்டாக்ஸ் வந்து கொடுக்கணும். நியூ டெலிகேட் டைப் வித்தின் த பேரான்டிசிஸில் எக்ஸ்பிரஷன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இங்கே டெலிகேட் டெக்ளேர் பண்ணுறேன். டெலிகேட் இன்ட்டு ப்ராடக்ட் டெலிகேட் ஆஃப் இன்ட்டு எக்ஸ் கமா இன்ட்டு ஒய். இதில் இன்ட்டுங்கிறது என்னோடய ரிட்டன் டைப், ப்ராடக்ட் டெலிகேட்டுங்கிறது என்னுடைய டெலிகேட்டோட நேம், இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கிறது என்ன பேராமீட்டர்ஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கணும் அது.
ஸோ ஃபஸ்ட்டு என்னோட டெலிகேட்டோட டெக்ளரேஷன் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு டெலிகேட்டுக்கு நான் மெத்தட் கொடுக்கணும். ஸோ மெத்தட் கொடுக்கையில் ஸ்டாட்டிக் மெத்தட் இது. ஸோ இது ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜர். அதுக்கப்புறம் பாருங்கள், டெலிகேட்டோட நேமும் இதோட நேமும் ஒரே சிங்கிள் வேர்ட் தான். ப்ராடக்ட் டெலிகேட் இங்கே இருக்குது, இங்கே ப்ராடக்ட்னு இருக்குது. தென் டெலிகேட்டில் 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி டெலிகேட் மெத்தட்லேயே 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அப்போ இந்த மெத்தடை நம்ம என்னன்னு சொல்லலாம், டெலிகேட் மெத்தட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, ரிட்டர்ன் A ஸ்டார் B. ஏயும் பியையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெலிகேட்டுக்கு இன்ஸ்டன்ஷியேஷன் பண்ணுறோம். அதாவது ப்ராடக்ட் டெலிகேட் P ஈக்குவல் டு நியூ ப்ராடக்ட் டெலிகேட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரே சென்டென்ஸ் தான். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் டெலிகேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெலிகேட்டோட நேம். பிங்கிறது அதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட். நியூ ப்ராடக்ட் டெலிகேட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப்பு ஓவர். அடுத்தது பாருங்கள், ஃபோர்த் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ளேர் பண்ணிட்டோம், அப்புறம் மெத்தட்ஸை டெக்ளேர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் டெலிகேட்டை இன்ஸ்டன்ஷியேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெலிகேட்டை இன்வொகேஷன் பண்ணணும். எப்படி இன்வொகேஷன் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ எப்படி பண்ண போகிறோங்கிறத எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் இருக்குது பாருங்கள், டெலிகேட் ஆப்ஜெக்ட் வித்தின் த பேரந்தசிஸில் பேராமீட்டர் லிஸ்ட். ஓகேங்களா. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஒன் வந்து டெலிகேட் 1 ஆஃப் x, y. இப்படியும் நீங்கள் இன்வோக் பண்ணலாம். ஜஸ்ட்டு டெலிகேட்டோட நேமை கொடுத்து பேரந்தசிஸில் வெறும் பேராமீட்டர்ஸ் மட்டும் கொடுத்து. அப்படி இல்லை, நாங்கள் நார்மலாக மெத்தட்ஸ்லாம் எப்படி இன்வோக் பண்ணுவோமோ, இன்வோக் பண்ணி அது ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுவோமோ அதே மாதிரி நாங்கள் அசைன் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம். டபுள் ரிசல்ட் ஈக்குவல் டு டெலிகேட் ஆஃப் 4.5, 5.6. சரிங்களா. ஸோ அப்போது டெலிகேட்டோட இன்வொகேஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ 4 ஸ்டெப் ஓவர். டெலிகேட் டெக்ளரேஷன், டெலிகேட் மெத்தட்ஸ், டெலிகேட் இன்ஸ்டன்ஷியேஷன், டெலிகேட் இன்வொகேஷன். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் டெலிகேட்ஸ். என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டைப்னா, சிங்கிள் கேஸ்ட் இருக்குது, மல்டி கேஸ்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் சிங்கிள் கேஸ்ட்டுக்கு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டெலிகேட் இன்ட்டு arith op int x, int y. இது டெலிகேட் கீவேர்டு உங்களுக்கு தெரியும். int ரிட்டர்ன் டைப் அதுவும் உங்களுக்கு தெரியும். arith opங்கிறது என்னது, டெலிகேட்டோட நேம். இங்கே 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், int x, int y. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து என்னது, மேத் ஆப்ரேஷன் வச்சுருக்கோம் நேமு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம டெலிகேட் மெத்தட்ஸ்க்கு டெஃபினேஷன் கொடுக்க போகிறோம். அதில் பாருங்கள், பப்ளிக் ஸ்டாட்டிக்ங்கிறது மெத்தட், இன்ட்டு ஆட். ஸோ ஆடுங்கிறது டெலிகேட் மெத்தடோட நேம். இங்கே எப்படி 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் ஆகிருக்கு, இன்ட்டு ஏ, இன்ட்டு பி. இதில் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏயையும் பியையும் ஆட் பண்ணி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் நான் கொடுக்குறேன், டெலிகேட் மெத்தட். ஸோ அந்த மெத்தட் எப்படி இருக்குன்னா, பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட்டு சப் இன்ட்டு ஏ, இன்ட்டு பி. ஸோ இது என்னது, டெலிகேட்டோட மெத்தடு. இது ஜஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, சப்ட்ராக்ட் பண்ணுது, ரிட்டர்ன் a மைனஸ் பி. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் மெத்தடுக்கு வரோம். ஸோ மெயின் மெத்தடுக்கு வரையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெலிகேட்டுக்கு இன்ஸ்டன்சஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ என்னோட டெலிகேட்டோட நேம் என்னது, arith op. அதுக்கு ஆப்ரேஷன் 1ன்னு ஒரு இன்ஸ்டன்ஸும் ஆப்ரேஷன் 2ன்னு ஒரு இன்ஸ்டன்ஸும் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ரேஷன் 1 எதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா,
என்னோட ஆட் அதாவது டெலிகேட் மெத்தட் ஆடுக்கு அதை அசைன் பண்ணிக்கிறேன். ஆப்ரேஷன் 2 எதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட டெலிகேட் மெத்தட் சப்புக்கு அதை அசைன் பண்ணிக்கிறேன். இப்போது என்னது டெலிகேட் டெக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு, மெத்தட்ஸ் முடிஞ்சிருச்சு, டெலிகேட்ஸோட இன்ஸ்டன்ஷியேஷன் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா டெலிகேட்டை இன்வொகேஷன் பண்ணணும். ஸோ இன்வொகேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஆப்ரேஷன் 1 ஆஃப் 200, 100 கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ரெண்டு வேல்யூ அங்கே பாஸ் ஆயிரும், 200ம் 100ம் பாஸ் ஆகிட்டு அப்போ அதோட ரிசல்ட் என்ன ஆகும், நமக்கு இது ரெண்டும் ஆட் பண்ணும். 200 + 100 300. ஸோ அந்த 300ங்கிற வேல்யூ ரிசல்ட் 1க்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் ஆப்ரேஷன் 2 ஆஃப் 200, 100ன்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ ஆப்ரேஷன் 2 இப்போ ஆட்டோமேட்டிக்காக எதை ரெஃபர் பண்ணணும்னா என்னுடைய சப்ட்ராக்ட் டெலிகேட் மெத்தட் சப்பை என்ன பண்ணுது அதை ரெஃபர் பண்ணுது. ரெஃபர் பண்ணும் போது இப்போ 200லேருந்து அதை 100 மைனஸ் பண்ணிடும். அப்போ 100 வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ரிசல்ட் 2ல் இருக்கும். ஃபைனலாக நான் ரிசல்ட் 1 ரிசல்ட் 2 ரைட் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு என்ன வருது, ரிசல்ட் 1ல் 300 வருது, ரிசல்ட் 2ல் 100 வருது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிகேஸ்ட் டெலிகேட். முன்னாடி பார்த்தது என்னென்னா சிங்கிள் கேஸ்ட், இப்போ வந்து மல்டிகேஸ்ட். ஸோ மல்டிகேஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு இன்வோக் த மல்டிபிள் மெத்தட்ஸ். ஸோ அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது நீங்கள் மல்டிகேஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று என்னென்னா ரிட்டன் டைப் எப்படி இருக்கணும்னா வாய்டாக இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒன்றுக்கு வாய்டு இன்னொன்றுக்கு இன்னொரு இது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்துக்குமே எப்படி இருக்கணும்னா காமனாக ரிட்டன் டைப் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து none of the parameters of the delegates type can be declared as output parameter. ஸோ டெலிகேட்டோட டைப்பை நம்ம வந்து அவுட்புட் பேராமீட்டராக டெக்ளேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் மல்டிகாஸ்ட் டெலிகேட். ஸோ மல்டிகாஸ்ட் டெலிகேட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். டெலிகேட் void m delicate of. ஸோ இந்த ரிட்டன் டைப் void m delicateங்கிறது டெலிகேட்டோட நேமு. தென் டெலிகேட் மெத்தட் பாருங்கள் public void display of. அதே மாதிரி public void print offனு இருக்குது. ரெண்டு மெத்தடு இருக்குது. ஓகேங்களா? இப்போ மெயின் மெத்தடுக்கு போகிறோம். மெயின் மெத்தடுக்கு போகையில் பாருங்கள் நான் என்னுடைய டெலிகேட் எம் டெலிகேட்டுக்கு ஃபஸ்ட்டு m1ங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அது எதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய டெலிகேட் மெத்தட் டிஸ்பிளேக்கு அசைன் பண்ணிக்கிறேன். அடுத்து m2 கொண்டு போய் எதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய டெலிகேட் மெத்தட் பிரிண்ட்டுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ மூணாவதாக ஒரு டெலிகேட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் m டெலிகேட் m3 = m1ல் என்ன வந்துச்சோ m2ல் என்ன வந்துச்சோ அது ரெண்டும் என்ன பண்ணுறேன் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி m4 என்ன பண்ணுது m2 + m1. m5 என்ன பண்ணுது அப்படின்னா m3 - m2. ஃபைனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எதெல்லாம் ப்ராசஸிங் பண்ணணும் அந்த 3 டெலிகேட்டை என்ன பண்ணுறேன் இன்வோக் பண்ணுறேன். m3 ஆஃப், m4 ஆஃப், m5 ஆஃப்னு. இதுக்கு இதோட அவுட்புட் இது. ஸோ ஃபஸ்ட்டு டெலிகேட் நான் இது பண்ணல எனக்கு என்ன வரும் அப்படின்னா நியூ டெல்லின்னு வரும். வந்துச்சுங்களா? அடுத்தது கொஞ்சம் எனக்கு என்ன வரும் நியூயார்க் வரும். அடுத்து m3 பாருங்கள் m1 + m2ன்னு இருக்குது. ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா நியூயார்க்னு வந்திருக்கு. அடுத்தது m4க்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் m2 + m1ன்னு இருக்குது. ஸோ அப்போ m1ல் என்ன இருக்குது நியூ டெல்லி அது வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது m5 பாருங்கள் m3 - m2. ஸோ m3ல் இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நியூயார்க் இருக்குது. m2ல் என்ன இருக்குது நியூயார்க் இருக்குது. ஸோ அதனால் அது என்ன வந்திருக்கு அப்படின்னா நமக்கு நியூ டெல்லின்னு வந்திருக்கு.
இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம், இப்போ 2 இதை ஆட் பண்ணுறப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஆட் பண்ணும்போது d3 = d1 + d2ன்னு இருக்கையில் அதை 2 மெத்தடே என்ன பண்ணுதுன்னா ரெஃபர் பண்ணுதுங்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போது d4 = d3 - d2ன்னு இருக்கும்போது d4 என்ன பண்ணுது, d1 மட்டும்தான் என்ன பண்ணுது, நமக்கு ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஈவெண்ட். டெலிகேட் முடிஞ்சிருச்சு அதோட எக்ஸாம்பிளோட. ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா a delegate type class member that is used by the object or class to provide a notification to other objects that an event has occurred. ஒரு ஈவெண்ட் நடந்துருச்சுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், நோட்டிஃபிகேஷன் மூலமாக என்ன பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு. ஸோ தட் இஸ் ஈவெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டிலே ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை மற்றவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து இல்லை ஃபோன் பண்ணி சொல்லியோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ ஈவெண்ட்டோட அந்த டெக்ளரேஷனுக்கு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா மாடிஃபையர், ஈவெண்ட் டைப், ஈவெண்ட் நேம். ஓகேங்களா? மாடிஃபையர், ஈவெண்ட் டைப், ஈவெண்ட் நேம். ஸோ மாடிஃபையர் நமக்கு ஏற்கனவே தெரியும், நியூ, ஸ்டாட்டிக், ஓவர்ரைட், அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் சீல்டு. இது எல்லாமே நமக்கு மாடிஃபையர். ஈவெண்ட் அப்படிங்கிறது கீவேர்டு. டைப்ங்கிறது அது என்ன டைப், என்ன சொல்கிறது, என்ன விதமான ஈவெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் நேம். ஓகேங்களா? ஸோ இதில் ஈவெண்ட் ஹேண்ட்லர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னா டெலிகேட். ஸோ அதுக்குள்ளே என்ன நடக்க போகுது, கிளிக்குங்கிறது என்னது, ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட்ங்கிறது என்னது, ஈவெண்ட் இஸ் a delegate type class member that is used by the object or class to provide a notification to other objects that an event has occurred. ஓகேங்களா? ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம், மாடிஃபையர், ஈவெண்ட் டைப், ஈவெண்ட் நேம் அப்படின்னு. மாடிஃபையர் மேபி நியூவாக இருக்கலாம், ஸ்டாட்டிக், ஓவர்ரைட், அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் சீல்டு. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிளில் ஈவெண்ட் ஹேண்ட்லருங்கிறது டெலிகேட், கிளிக்குங்கிறது அதோட ஈவெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம். ஸோ இதில் பாருங்கள், பப்ளிக் டெலிகேட் வாய்ட் இ டெலிகேட் ஆஃப் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு டெலிகேட் டெக்ளேர் பண்ணியிருக்கோம். கிளாஸ், ஈவெண்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈவெண்ட்டை டெக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ ஈவெண்ட்டை டெக்ளேர் பண்ணும் போது பப்ளிக், ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்தோம், மாடிஃபையர், ஈவெண்ட், தென் ஈவெண்ட் டைப், அதுக்கப்புறம் ஈவெண்ட் நேம் கொடுக்கணும்னு. அப்போ இங்கே பப்ளிக் ஈவெண்ட் இ டெலிகேட் ஸ்டேட்டஸ்னு இருக்குது. ஸோ இ டெலிகேட்டுங்கிறது டெலிகேட், ஸ்டேட்டஸ்ங்கிறது அதில் இருக்க ஈவெண்ட். ஓகேங்களா? அடுத்தது பப்ளிக் வாய்டு ட்ரிக்கர் ஈவெண்ட் ஆஃப்னு இருக்குது. இது வந்து என்னென்னா உங்களுக்கு நார்மல் மெத்தட், இது டெலிகேட் மெத்தட்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரிங் பாஸ் ஆகிருக்கு, இங்கே எதுவுமே பாஸ் ஆகலை. ஸோ இட் இஸ் நாட் டெலிகேட் மெத்தட். தென் இஃப் லூப்பில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறோம். இஃப் ஸ்டேட்டஸ் நாட் ஈக்குவல் டு நல், நல்லுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈவெண்ட் ட்ரிக் ஆகிருக்கு அப்படின்னு ஸ்டேட்டஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மெயின் மெத்தட் பாருங்கள். மெயின் மெத்தடில் ஈவெண்ட் கிளாஸ் ஈசி, அது வந்து ஆப்ஜெக்டோட நேமு. அதுக்கப்புறம் ஈவெண்ட் டெஸ்ட், அதுக்கு ஈட்டின்னு வச்சுருக்கேன், அது ஒரு ஆப்ஜெக்ட் நேமு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈசி டாட் ஸ்டேட்டஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு நியூ இ டெலிகேட் ஆஃப் இடி டாட் ஈவெண்ட் கேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஈவெண்ட் கிளாஸுங்கிறது என்னோடய கிளாஸோட நேமு, அதுக்கு நான் ஈஸின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது ஈவெண்ட் டெஸ்ட் இருக்குது. ஈவெண்ட் டெஸ்ட்டுங்கிறது என்னோடய மெயின் கிளாஸ், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு
என்னோட சப் கிளாஸ், அதாவது சப் கிளாஸோட ஆப்ஜெக்டை மெயின் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறேன் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. கண்டுபிடிச்சிட்டு ட்ரிக்கர் ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடை இன்வோக் பண்ணுறேன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி. ஸோ இன்வோக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஈவெண்ட் கேட்ச்னு இங்கே வந்து அது இன்வோக் பண்ணையில் இங்கே போயிட்டு என்ன பண்ணும், ஸ்ட்ரிங்கை போய் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங் என்ன இருக்குன்னா ஈவெண்ட் ட்ரிக்கர்டுன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஈவெண்ட்ஸ்க்கு எக்ஸாம். கேர்ள்ஸ், இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெலிகேட்னா என்னன்னு பார்த்தோம், அதோட ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. டெலிகேட் டிக்ளரேஷன், டெலிகேட் மெத்தட்ஸ், டெலிகேட் இன்ஸ்டன்ஷியேஷன், டெலிகேட் இன்வோகேஷன். ஸோ இந்த 4 மெத்தடையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டெலிகேட் பார்த்தோம், சிங்கிள் கேஸ்ட் பார்த்தோம், மல்டி கேஸ்ட் பார்த்தோம், ரெண்டுத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஈவெண்ட்ஸ். ஸோ ஈவெண்ட்ஸோட சின்டாக்ஸ் பார்த்தோம். இல்லைங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். I hope you all understand the concept. Thank you, girls.